பாராட்டு கூட்டம் யாருக்கு? திரு மோகன்ராஜ் எம்சி அவர்கள். திரு மோகன்ராஜ் அவர்கள் சிறிய வயதிலிருந்து இந்த வயது வரைக்கும் சில வாழ்க்கை கட்டத்தை சந்தித்து வந்தவர். ஒரு காலகட்டத்தில் திரு மோகன்ராஜ் அவர்கள் ஒரு வேலைக்கு போலாமா அது யோசிக்கல, படிக்க போலாமா அது யோசிக்கல, இல்ல வியாபாரத்துக்கு அது யோசிக்கல. என்னுடைய தொண்டு மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இன்னைக்கு வரலாம் மக்கள் தொண்டு செய்து கொண்டு வருகிறார். எப்படி இருப்பார் மனுஷ லைஃப்? ஒரு ஸ்டெப் இருக்கு, ஒரு காலம், முதல் காலம், இரண்டாம் காலம், மூணாம் காலம், அப்படி லாஸ்ட் காலம் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு உட்காந்துருக்கேன். இது கடைசி காலம். இப்படி காலத்தின் கட்டாயமோ இல்ல கடவுளுடைய அருளோ இல்ல அவருடைய எண்ணமோ மக்கள் தொண்டில தன்னை இளைய வயதில் நினைத்துக் கொண்டவர் தான் அன்பு தலைவர் மோகன்ராஜ் அவர்கள். மோகன்ராஜ் அவர்கள் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். அவர் ஒரு 20 வயதில் எப்படி இருந்திருப்பார்? இன்னொரு தலைவர்களெல்லாம் சேர்ந்து எந்த பார்ட்டியில் சேரலாம் அப்படி எப்படினாலும் யோசிச்சிருப்பார். ஏன்னா அவருடைய தலையில மக்கள் தொண்டு உட்காந்துச்சு. அவர் ஒரு முறை எம்சியா இருக்கிறவர், எலெக்டட் எம்சி. அவர் ரொம்ப பவர்ஃபுல் எம்சி. அந்த நேரத்தில் ஓடி இந்த உருவப்பேட்டுக்கு வேலை செய்தார். இப்படி அவருடைய மக்கள் கொண்டு கடந்து வந்து நின்று கொண்டிருந்த காலத்தில் அவருடைய உழைப்பை பார்த்து அவருடைய எண்ணத்தை பார்த்து பல அரசியல் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். அப்படியாக இந்த காலகட்டத்தில் எம்சிகள் நாமினேட் பண்ணும்போது அவருடைய உழைப்பை அங்கீகரித்தார்கள். அவருடைய உழைப்பை அங்கீகரித்துதான் இன்றைக்கு கூட எம்சியா கொடுத்திருக்கிறார். அது எல்லாம் சேர்ந்து ஒரு கைத்தட்டு கொடுக்குமே. நல்லா சந்தோஷம். நம்ம தலைவர் நாளை கூட்டம் வரவர் என்ன நிகழ்ச்சி ஆனாலும், எந்த இறப்பானாலும், எந்த நல்ல நிகழ்ச்சி ஆனாலும் முதல்ல ஓடுற. நாளைக்கு நண்பர்களை சேர்ப்பது எவ்வளவு கடினம். நாளைக்கு நண்பர்களை சேர்த்து கொண்டு தானும் கலந்து கொண்டு ஆறுதல் இருக்கிறார். கெட்ட நிகழ்ச்சிகளுக்கு, நல்ல நிகழ்ச்சிகளுக்கு அதே போல வாழ்த்துதல் தெரிவிக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய அரசியல் கண்ணோட்டத்துக்கு உழைப்புகள் தான் இன்று எம்சி பதவி கொடுத்திருக்கிறார். நம்ம மோகன்ராஜ் அவர்கள் இந்த உருகம்பேட் பகுதிக்கு ஒரு நல்ல பெயர் தர வேண்டும். நல்ல பெயர் என்று சொன்னால் இருக்கிற முனிசிபாலிட்டி கவுன்சிலர்களில் ரொம்ப ஆக்டிவ் ஒர்க்கர், ஜென்ஸுக்கு ரொம்ப நல்ல வேலை செய்யறார், 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ளவர் அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி பேர் எடுத்து இன்னும் பல உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவுடைய ஹீரோ நாயகன் யாருன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அருமையான முகம் சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள். அவருக்கு பாராட்டுன்னு சொல்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. சுமார் ஒரு 35-40 வருஷமா எங்களுக்கு நல்லா பழக்கம். அவரை நாங்கள் பார்க்குறப்ப வந்து சும்மா சவுப்பா ஒரு செட்டப் பண்ணி அப்படி ஓடுவார் மாதிரி, அப்படி ஓடுவார் ஓடியாருவார். அதெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த சிறு வயதிலேயே அவருக்கு ஐயா நம்ம சிவசங்கர் சொன்ன மாதிரி அந்த சிறு வயதிலேயே அது வந்து அவருக்கு தோன்றிச்சு. ஒரு மனுஷன் வந்து பாராட்டு வாங்குறாருன்னு சொன்னா அந்த பாராட்டுக்கு அவர் எவ்வளவு சேவை செஞ்சிருக்கணும். இரக்கத்தை இழந்தவன் தான் மனிதன், பொருளை இழப்பான். இரக்கத்தை இழந்தவன் சொன்னா நீ பொருள் எழுதுற, ஐயோ பாவம் அப்படின்னு சொன்னா அவர் கண்டிப்பா பொருள் கொடுத்துருவார். அதான் இரக்கத்தை இழந்தவன் பொருளை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னையே இழந்தான். அது போல நம்மளுடைய மோகன்ராஜ் வந்து எல்லோருக்கும் நல்லவர் அவர். அதனால தான் அவர் தன்னை இழந்தா தான் அது ஆக முடியும், அப்படின்னு ஆக முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா அவர் எம்சிஆர் இருக்கிறப்போ அந்த பகுதியில் முதல்ல வந்து நம்ம சேகரனை வந்து பிரசிடென்டா இருந்தாரு. எக்ஸ்டென்ஷன்ல நான் செக்ரட்டரியா இருந்தேன். சுமார் ஒரு 40-50 பேர் அந்த இடத்துல எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம ஏரியாவுக்குன்னு செப்பரேட்டா நம்ம ஒன்று பண்ணி நம்ம வளர்ச்சி பண்ணணும் ஏரியாவை அப்படின்னு சொல்ற ஒரு 10 வீடு 20 வீடு தான் இருந்தது. அப்போ
அந்த நாளில் அவர் எம்சி ஆகுறப்போ அதுக்கு எம்சியே வேற. ஆனால் நம்ம போயிட்டு அவர்கிட்ட சொன்னப்போ, மோகன் இந்த பக்கம் லைட்டே இல்லை மோகன், எதனா பாரு அப்படின்னு சொன்னோம். சும்மா சொன்னதான். அவர் என்ன சொன்னார்னா, பார்க்கலான்னு சொன்னாரு. பார்க்கலான்னு சொன்னா மறுநாள் பட்ட போஸ்ட்ல ஏறி வேலை பண்ணுகிறாங்க. இதுனா இது சோடியம் லைட். இப்பெல்லாம் வந்து சும்மா அந்த லைட்லாம் நம்மளே வாங்கிடலாம் காசு கொடுத்து. அந்த நாளில் ஒரு சோடியம் லைட்டோட விலை வந்து அப்பவே 5000 ரூபாய். அந்த லைட்டை கொண்டு வந்து அவர் போட்டாரு, அந்த ஏரியாவே பிரகாசமாகி போச்சு. அது போல மோகனுக்கு வந்து நம்ம பாராட்டு பண்றோம்னா இது சின்ன பாராட்டு. அவருக்கு பாராட்டு வந்து முருகப்பேட்டை சேர்ந்து, நம்ம சங்கர் சொன்ன மாதிரி முருகப்பேட்டை சேர்ந்துல போல தங்கவேலே சேர்ந்து பண்ணணும். அவர் செய்த சேவைலாம் யாரும் செய்யல. தங்கவயல் உலக கழகம் வந்து பாராட்டுதுன்னு சொன்னா இந்த உலக தமிழ் கழகமே பாராட்டுற அளவுக்கு தான். அதுதான் அவருடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அது சாதாரண விஷயம் கிடையாது. அது போல தன்னை இழக்கணும். தன்னை இழந்தா தான் இதெல்லாம் கிடைக்கும். ஐயா அவர்களை நான் பார்க்கும்போது உங்கள் வழியாக பல செயல்களை தெரிந்து கொண்டேன். மற்றமாக ஒருவருக்கு ஒரு நாமினேட்டட் அவர் சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும், திறமையாளராக இருக்க வேண்டும். அவருடைய திறமையும் அவருடைய படிப்பையும் அவருடைய சேவையும் அவருடைய பணியையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு இந்த நாமினேட்டட் எம்சி பதவியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவரை பாராட்டுகிறேன். மேலும் அவர் செய்த சேவைகள் மேலும் மேலும் தொடர வேண்டும். ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும் என்றால், நான் தினமும் என் வீட்டிலிருந்து சாம்பியன் ட்ரிப் தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நான் நடைபயிற்சி செய்வேன். அங்கு உதட்டியம்மன் கோயிலில் இருந்து ஒரு பெரிய பேனர் வைத்திருப்பார்கள். அந்த பேனரில் அவருடைய ஐயாவுடைய புகைப்படத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் நினைத்துக் கொள்வேன். ஏறக்குறை 20 நாட்களாக நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று. அந்த நேரம் இன்று தான் வந்தது. ஐயா அவருடைய சேவை மேலும் மேலும் தொடர வேண்டும். அவருடைய மக்கள் பணி என்றுமே முற்றுப்புள்ளி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். அதே நேரத்தில் மக்களை பார்க்கும்போது மக்களோடு நாமளும் ஒரு இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்திக் கொண்டு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் மற்றும் விழா அமைப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். ஏற்பாடு செய்த உலக தமிழ் கழகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பார்ந்த உலக தமிழ் நண்பர்களே, இந்த பாராட்டு விழா என்பது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆக்கப்பூர்வமான ஊக்கப்பூர்வமான ஒரு காரியத்தை, ஒரு செயலை நம்ம செய்யணும். பொது வாழ்க்கையில் இன்னும் நம்ம சாதிக்கணும், இன்னும் ஏழை மக்களுக்கு சுடர் கேட்டுக்கொண்டு போல செய்யணுன்ற ஒரு உணர்வை ஊட்டியது இந்த நிகழ்ச்சி. அதுக்காக அதே போன்று இப்படிப்பட்ட பாராட்டுகளை செய்வதும், ஒரு சின்ன பதவி இருந்தாலும் சரி பெரிய பதவி இருந்தாலும் அவர்களை பாராட்டுவதும் ஒரே ஒருத்தரால் தான் முடியும். அது யாராலும் தமிழ்நாடு தான் முடியும். தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த மனப்பக்குவம் உண்டு. ஒருத்தர் எதாவது நல்லது செய்தால் அவரை பாராட்டுவது, அவரை தூக்கி விடுவது, உதவி செய்வது, இது எங்கிருந்து வந்ததுன்னா ஆண்டவர் காலத்திலிருந்து தமிழனுக்கு மட்டும்தான் அது சொந்தம். வேறு யாருக்கும் அது சொந்தம் கிடையாது. அவர்களை பாராட்டுவதும் சரி, உணவு கொடுப்பதும் சரி, அவர்களை உபசரிப்பதும் சரி, தமிழனுக்கு தான் சொந்தம். அது வேறு யாராலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. காரணம் என்ன, அவனுக்கு மனசு கிடையாது. தமிழனுக்கு மட்டும்தான் அந்த மனசு. அதனால மீண்டும் மீண்டும் தமிழ் உலக தமிழுக்கு நான் நன்றியை தெரிவித்தேன். இந்த நேரத்திலே நான் சிறு வயது முதல் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு, காங்கிரஸ் கட்சியில என்னை இணைத்துக் கொண்டு நான் செயலாற்றிக் கொண்டு வருகிறேன். எனக்கு பொது சேவை செய்யணும் ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டில் வந்துட்டு என் அண்ணன் ஒரு நல்ல பதவியில் இருக்காரு. நாங்கள் 2 பேர் அனுப்பிச்சிருக்கோம். இருந்தாலும் நான் மட்டும் ஊரை சுற்றுது. யாருக்கு என்ன சாவாயிடுச்சா ஃபஸ்ட்டு போய் நிற்கணும். ஹாஸ்பிட்டலில் எதனா ப்ராப்ளமா அவங்கள கூட்டிட்டு போகிறது, இல்லை எதனா பிரச்சனையா போலீஸ் ஸ்டேஷனா அதை போய் சந்திக்கிறது. இப்படி ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் இல்லாத நான் நம்ம சர்வீஸை கொடுத்துன்னு வரோம். அப்படி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில்
கவுன்சிலர் எலெக்ஷன் வந்துச்சு. அந்த கவுன்சிலர் எலெக்ஷன் நான் நின்னப்போ 1990 நின்னப்போ நாங்கள் 1350 ஓட்டு வாங்கினோம். அப்போ டிவிஷன் இருந்துச்சு. 1300 ஓட்டு வாங்கினோம். அசோக் நகர் ஏரியாவில் சில ஏரியாவிலலாம் ஒரு ரவுண்ட் தான் போயிட்டு வந்தேன். ஆனால் சின்ன பையன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறான், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்கிறதுனால 1300 ஓட்டு போட்டாங்க. அதுக்கு நான் இப்போ கூட நன்றி செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனால் அந்த எலெக்ஷனில் நான் தோற்று. இருந்தாலும் நான் முயற்சியை கைவிடேன். சோஷியல் ஒர்க் பண்ணினே இருந்தேன். அடுத்து வார்டு டிவிஷனாக இருந்தது வார்டு வச்சு, வார்டு வந்தப்போ சோமேஸ்வர வார்டில் நின்று நான் ஜெயிச்சேன். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என் வார்டில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க சொன்னதுனால தான் அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு நான் கவுன்சிலர் ஆனேன். கவுன்சிலர்ன்றது வந்து எம்எல்ஏ எம்பி பதவியை விட பெரிய பதவின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், எம்எல்ஏ எம்பி டைரெக்டாக ஜனங்களை சந்திக்கிறது, ஜனங்களை டைரெக்டாக சந்திக்கிற ஒரே பதவினா கவுன்சிலர் பதவி தான். காவா பிரச்சனை இருந்தால் கூட கவுன்சிலர்கிட்ட சொல்கிறாங்க, தண்ணி பிரச்சனை இருந்தாலும் கவுன்சிலர் சொல்கிறாங்க, எதனா அவசரமான உதவி வேணாலும் கவுன்சிலருக்கு சொல்கிறாங்க. அப்போ எதில் பெரிய பதவி? கவுன்சிலர் பதவி தான் பெரிய பதவி. அதை நான் கண்டிப்பாக அது பெரிய பதவியாக நினைக்கிறேன். அது அப்படி ஜனங்கள் என்னை எலெக்ட் பண்ண பிறகு என்னால் முடிஞ்சது. மஞ்சுநாத் நகரில், இந்த வார்டில் மஞ்சுநாத் நகர் வருது. மஞ்சுநாத் நகரில் அதிகமான ஓட்டு எனக்கு போட்டாங்க. ஏன்னா எல்லாருமே டேங்க் பிளாக்கு, ஸ்விம்மிங் பாத் லைனு, இப்படி எல்லா ஏரியாவில் வந்து இங்கே செட்டில் ஆகிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சிலர் எனக்கு அறிமுகமானது. அவெல்லாம் சேர்ந்து மோகன் நம்ம பையன் நின்றுருக்கா, வேலை அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. நான் ஜெயித்தேன். ஆனால் ஜெயிச்சு வந்ததுமே மஞ்சுநாத் நகரில் ஒரே ஒரு போல் கூட லைட் இல்லாத இருக்காது. அப்போ வந்து முனிசிபாலிட்டியில் வந்துட்டு அமௌண்ட்டு கிடையாது, முனிசிபாலிட்டிக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது, ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மி. இந்த ரெவன்யூ கலெக்ட் ஆகுது இல்லைங்களா, அதில் தான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும். அப்படி இருந்து கூட ஒரே போல் கூட நம்ம லைட் இல்லாத வச்சுக்கல. எல்லா போல்லையும் லைட் இருக்கும். அப்போ டியூப் லைட்டு, அப்புறமா சோடியம் லைட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. சோடியம் லைட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எல்லாம் ஒரு வார்டுக்கு 5, 10 அப்படி கொடுப்பாங்க கணக்கா. அப்படி கொடுத்தப்போ 5 லைட்டு கொடுத்தாங்களா எங்கள் வார்டில். அந்த பக்கம் வந்து என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, சுடர் இருக்காரு, அந்த குடும்பம் ஒரு நாள் வந்து என்னை கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், என் வார்டுக்கே அதை வச்சுக்கலாம், நான் போட்டுக்கலாம், இருந்தாலும் லைட் இருந்தால் எங்கே இருந்தாலும் வெளிச்சம் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் ஒரு லைட் கொடுத்தது. இன்னைக்கு கூட சுடர் நடிகாரு அவருக்கு நன்றி. அதே போன்று எந்த நேரத்தில் எந்த உதவி வேணாலும் நான் செய்திருந்தேன், இப்போ செய்வேன். இதெல்லாம் பார்த்து தான் இப்போ நாமினேட்டட் கவுன்சிலராக வந்து கர்நாடக கவர்மெண்ட் மூலமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து சித்தராமையா, DK சுகுமார், நம்ம நசீர் அஹமது, நம்ம லோக்கல் எம்எல்ஏ கோபால், அவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுனால இந்த பதவி வந்து எனக்கு வச்சுச்சு. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன்.